நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம். நவீன மருத்துவத்தில் இது டீனியா இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த படர்தாமரை அப்படின்னு இது எதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, தாமரை மொட்டு மாதிரி ஆரம்பித்து அப்படி விரிஞ்சிக்கிட்டே போகும். அதனால தான் இதுக்கு பேரே படர்தாமரை. ஸோ இது ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பிக்கும்? ஜென்டல் ஏரியாவிலோ இல்லை பட் ரீஜன்லையோ சின்னதாக ஆரம்பிக்கும். ஆனால் படர்ந்து பெருசாகிக்கிட்டே போகும். அப்படியே முகம், காது பக்கம் இந்த மாதிரி கீழேயும் பரவிக்கிட்டே போகும். ரொம்ப ரொம்ப எச்சிங் கொடுக்கக்கூடியது, ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கும், ஈஸியாக பரவும் செய்யும். ஸோ இதை சித்த மருத்துவத்தில் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, அதுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க, சிகிச்சை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இந்த படர்தாமரையை சித்த மருத்துவத்தில் குட்டம் 18ன்னு சொல்லுவோம். அதில் ஒரு வெரைட்டியாக தான் வகைப்படுத்தியிருக்காங்க. ஒரு பேர் புன்னரிக குட்டம். ஸோ இதில் என்ன சிம்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செய்யுளா நம்ம அந்த செய்யுளை நீ கேட்போம். கூடுமே தாமரையின் பூவிதழ் போல் குவிந்துமே கருப்போடு வெளுப்புமாகும், தேடுமே சிவப்பு பல வண்ணமாகும், தினவு மிக வராது சுனையில் பன்னீர், வாடுமே ஐயினூர் மத்தியாகி வருத்த மிக உண்டாகி நோவுமாகும், போடுமே சரீரங்கள் முகங்கள் காது புன்னரிக குட்டத்தின் புதுமைதானே. ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னதாக ஆரம்பித்து காது வரைக்கும் பரவும். இது எப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆகும், எப்படி எல்லாம் இது வரும் அப்படின்னா, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இல்லை உங்களுக்கு கூட வேலை பார்க்கவங்களும் இது லேசாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், இது செக்ஷுவல் கான்டாக்டாக கூட இருக்கலாம். இல்லை உங்கள் கூட வேலை பார்க்கவங்களோட ட்ரெஸ் ஏதாவது மாறும்போது நமக்கு அந்த வழியாக வரலாம். அனிமல்கிட்டேருந்து வரலாம். நாய், பூனை இந்த மாதிரி எதாவது விளையாடும்போது அதுகளுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த வழியாக வரலாம். மண்ணில் ஏதாவது மண்ணில் உட்காந்துருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்படியும் வரலாம். ஸோ எப்படியோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல ஏறிட்டு அப்படின்னா வரும். குறிப்பாக இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு தான் இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் ஃபேமிலியே பார்க்கலாம். 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு ஆரம்பிச்சிருக்கும். சிலருக்கு இது ரொம்ப ஈஸியாக வராது, வந்தாலும் உடனே சரியாக இருக்கும். ஆனால் சிலருக்கு பரவிட்டே போகும். ஏன்னா பிளட்டில் அவங்களோட இம்யூனிட்டி கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆயிடும். சரி, இந்த மாதிரி ஆகுச்சுன்னா கண்டிப்பாக முதல்ல நம்ம பண்ண வேண்டியது உணவு கட்டுப்பாடு. இதில் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் நிப்பாட்டணும். அப்படி இல்லைனா ஃபிஷ்ஷு, மீன் சாப்பிட்றது உடனடியாக நிப்பாட்டணும். மீன், கருவாடு, புளி, கத்திரிக்காய் இதை உடனடியாக நிப்பாட்டினாலே அந்த அரிப்பெல்லாம் கொஞ்சம் குறையும், அதோட சிவியரிட்டி குறையும். அடுத்ததாக என்ன பண்ணலான்னா, வெளியே எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அதில் கொஞ்சம் படிகாரத்தை கரைச்சி அந்த இச்சிங் இருக்க ஏரியா, அந்த படத்தாமல் இருக்க ஏரியாலாம் மெல்ல அப்ளை பண்ணுங்கள். நைட்டு ஒரு 1 hour கழித்து வாஷ் பண்ணிடுங்க. இது அதோட சிவியாரிட்டியை குறைக்கும். இன்டர்னலாக பரங்கிப்பட்டை சூர்ணம் இதுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரெமெடி நீங்கள் சித்த மருத்துவத்தை அணுகும்போது அவங்களே பார்த்து கொடுப்பாங்க. அதை எடுக்கும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதை தாண்டி ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா அதுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன மாதிரி டைப்பில் இருக்குது, எப்படி இம்யூனிட்டி இருக்குது எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சித்த மருத்துவர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ஒரு முழு நிவாரணம் கிடைக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நிறைய பேரோட கருத்துன்னா போனால் திரும்ப வருமா அப்படின்னு. இதுதான் சித்த மருத்துவத்துக்கும் நவீன மருத்துவத்துக்கும் உள்ள பேசிக்லேயே உள்ள வேறுபாடு. நம்ம எதுவும் ஒரு ஸ்டீராய்டோ இல்லை ஆயின்மெண்ட்டோ போட்டு அதை சப்ரஸ் பண்ணுறதில்ல. அதை ரத்தத்துலேருந்தே நம்ம அதை ப்ராப்பராக சரி பண்ணும்போது திரும்ப கண்டிப்பாக வராது. அதனால் பர்சனல் ஹைஜீனிக் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் பார்க்கலாம், சின்ன குழந்தைலாம் இருக்கும், பெரிய ஆளாக இருக்கும், அந்த இடத்துல கை வச்சுட்டு அதை வாஷ் பண்ணாமல் வேறு இடத்துல டச் பண்ணும்போது அந்த இடத்துக்கு இது உடனே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த இடத்த நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வேறு இடங்களும் வராது. இங்கே நம்ம அந்த பாட்டில் தொட்டுட்டு முகத்தில் வச்சோன்னா முகத்துலேயே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக துவைத்துடலாம். ட்ரெஸ்ஸையும் தனியாக துவைக்கணும். டெட்டால் இந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை துவைக்கும் போது இந்த பிரச்சனைக்கு வேறு யாருக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நம்ம என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் விரக்தியிலையும் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆலோசனை கண்டிப்பாக கிடைக்கும்.